கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கடந்து செல்வோம். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற தலைப்பு கீழாக அநேக காரியங்கள் நம்ம கவனிச்சுட்டு வரோம். கடந்த 6 வாரங்களாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் வலியுறுத்துறார். ஏன்னா வசனம் நம்மளை ஜெபிக்க சொல்லும்படிக்கு சொல்லுகிறது. இன்னொன்று, இயேசுவே நாம் ஜெபிக்கும்படிக்கு சொல்கிறார். அதுதான் நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஸோ ப்ரேயர் இஸ் அ மஸ்ட் திங் டு டூ. ஜெபம் என்பது நிச்சயம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் நிச்சயமாக அதை செய்யணும் அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு நேரம் அதிக கவனத்தை நம்ம செலுத்தணும். அது அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பெரிய கவனமும் தேவையில்லை. ஆனால் இயேசு நம்மளை ஜெபம் பண்ண சொன்னதுனால அதுக்கு நேரம் நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு வரோம். நம்ம ஏன் ஜெபிக்கணும், வாரத்துலேருந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துருக்குறோம். இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூடியூபுக்கு போங்க, தனி பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்குறோம் ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. ஒவ்வொரு வாரம் செய்தி மட்டும் அதில் எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த செய்தியை நீங்கள் வீட்டில் போய் திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, நம்ம ஏன் ஜெபிக்கணும்? நான் ஜெபிக்கலைன்னா கர்த்தர் இந்த பூமியில் எதையும் செய்ய மாட்டார். இஃப் ஐ டோன்ட், காட் வாண்ட். நான் ஜெபிக்கும் பொழுது தான் மாற்றங்கள் இங்கே ஏற்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் அதிகாரி. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஜெபிக்காமல் ஒரு காரியமும் மாறப்போவது இல்லை. இப்படி ஒவ்வொரு காரியமாக பார்த்துட்டு வந்தோம். நான் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது, நான் தேவனோடு கூட இணைஞ்சி ஒரு பார்ட்னராக மாறுறேன். நான் பார்ட்னராக மாறுறதுனால என்ன நடக்குது, 3வது வாரம் பார்த்தோம், நான் இந்த உலகத்தில் அதிகாரத்தை செலுத்த முடியும், வியாதியின் மீது அதிகாரம் செலுத்த முடியும், என்னை நெருக்குகிற அநேக நெருக்கத்தில் என்னுடைய அதிகாரத்தை நான் செலுத்த முடியும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நான் ஜெபிக்கும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வருகிறது. நான் ஜெபிக்காவிட்டால், நான் விரும்பி கேட்காவிட்டால் கர்த்தர் என் வாழ்க்கையில் எதையும் செய்ய போகிறது இல்லை. பாருங்க, உங்களுக்கு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அதான் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அந்த உதாரணம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போய் இருந்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணணும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை, என்ன வேணும், அதே இயேசுவும் சொல்கிறார், என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது பாருங்க எவ்வளோ நல்ல கடவுள் அவர். யாராவது நம்ம போய் நம்ம அப்பா அம்மாவை கட்டளையா கேட்க முடியுமா? இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ரொம்ப கொஞ்சம் பேரெல்லாம் சொல்ல முடியலாம். ஆனால் பாருங்க, அநேக நேரத்தில் நம்ம அப்படி செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை கொடுங்கள், நான் அப்போ செய்வேன். என்னை கேளுங்கள், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் சொல்றார், தேசங்களை சுதந்திரமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். இவ்வளோ நல்ல கர்த்தர் நம்மள்கிட்ட இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்றது நம்முடைய வேலை. ஒருத்தருக்கு எதை கேட்டாலும் செய்வார் அப்படின்றப்ப ஏன் நம்ம அவர் செய்கிறத தடுக்கணும்? ஏன் நம்ம கேட்கக்கூடாது? நம்ம கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதான் வசனம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹூ எவர் ஆஸ்க்ஸ் he shall receive. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் நம்ம முக்கியமான விஷயம். அப்போ போன வாரம் நம்ம கவனிச்சோம், நான் ஜெபிக்கும் பொழுது தான் என் வாழ்க்கையிலேயே மாற்றங்கள் நடக்க முடியும். நான் ஜெபிக்கும் போது தான் என் வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் வர முடியும். நான் ஜெபிக்காம கர்த்தர் பார்த்துப்பார்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அது ஒரு புத்தியின்மையான ஒரு தன்மை. எது நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துப்பாரு, இல்லை கர்த்தர் அப்படி எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிறதா இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை ஜெபிக்க சொல்லியிருக்கவே மாட்டார். நீ ஜெபமே பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தர் ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, நான் ஜெபிக்கும் பொழுது தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரப்போகிறது சொல்லி இப்படி போன வாரம் எல்லாம் கவனித்து பார்த்தோம். கடைசியாக போன வாரம் முடிக்கும் போது சொன்னேன், நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். சும்மா ஏதோ வீணான வார்த்தைகளால் இல்லை அலங்கரிப்பான வார்த்தைகளால் ஜெபிக்கிறது ஒரு நல்ல ஜெபம் இல்லை, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜெபம் கிடையாது, சுகாதாரமான ஜெபம் அது இல்லை. ஒரு நல்ல ஜெபம், நல்ல பலமுள்ள ஜெபம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஜெபம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன கவனிக்க போறோம் அப்படின்னா, ஜெபத்தில் நம் வசனத்தை பேசும்போது என்ன நடக்கும்,
நம் ஜெபத்துல வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது என்ன ஆக போகுது பாருங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்ல ஆழமா நம்ம மனசுல பதியணும். என்ன நம்ம மனசுல ஆழமா பதியணும் அப்படின்னா, நான் தேவனுடைய சாயல்னால் உண்டாக்கப்பட்டதுனால நான் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு தெரியணும். நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு விஷயம், நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நான் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றது உங்களுடைய சிந்தனையில ரொம்ப ஆழமா பதியணும். நான் ஏதோ ஒரு சாதாரண மனுஷங்க, நான் ஜெபிச்சு என்ன ஆக போகுது அப்படின்ற நினைப்பு இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் எவ்வண்ணமாக இருக்கிறாரோ அதே போல நாமும் இருக்கோம். அப்ப நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் தேவனுடைய சாயல்லையே உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நான் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்படுறன்ற புரிதல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னல போன வாரம், ஒரு கெஞ்சுகிற ஜெபமா இருக்கும். கெஞ்சி கெஞ்சி அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்லனா பிச்சை எடுக்கிற ஜெபமா அது இருக்கும். ஆண்டவரே எப்படியாவது எப்படியாவது கர்த்தாவை எப்படியாவது செய்யும். ஜெபம் அப்படிப்பட்டது இல்லை. ஜெபம் எப்படிப்பட்டது, நான் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டதுனால, நான் தேவனும் போலவே இந்த பூமியில் இருக்கிறதுனால என்னுடைய ஜெபங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. என்னுடைய ஜெபங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. உங்க வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி போகணுமா, உங்க வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு ஒரு தொலைவை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் போதாது, நீங்க ஜெபிக்கும் போது நீங்க தேவனுடைய சாயலாக இருந்து தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள ஆழமா இருக்கணும். ஸோ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதுனால அவருடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கோ அதே வல்லமை யார் வார்த்தைக்கு இருக்கு, என் வார்த்தைக்கு இருக்கு. இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் வார்த்தைக்கு என்ன வல்லமை உண்டோ அதே வல்லமை என்னுடைய வார்த்தைக்கும் உண்டு. நான் போன வாரம் சொன்னேன்ல, விசுவாசத்துக்கு 2 முகங்கள் இருக்கு. நீங்க தவறாய் விசுவாசிச்சீங்கன்னா அதுவும் என்ன பண்ணும், நடக்கும். நீங்க தவறான வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அதுவும் நடந்தேறும். நீங்க சரியான விசுவாசத்தை வச்சீங்கன்னா, சரியான வார்த்தையை பேசுனீங்கன்னா அதுவும் என்ன பண்ணும், கரெக்டா நடக்கும். அப்ப நீங்க எந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேச போறீங்க? அப்ப நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்னா, நான் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல தான் பிசாசு என்ன பண்ணுவான்னா, அங்க வந்து உட்காந்துட்டு உங்க சிந்தனைகிட்ட பேசுவான். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, கொஞ்சம் போய் உன் மூஞ்ச கொஞ்சம் கண்ணாடியில பாரு, நீ ஜெபம் பண்ணாலாம் கர்த்தர் கேட்பாரா, இத்தனை வருஷம் எங்க போன ஜெபம் பண்ணாம திடீர்னு இப்போ வந்து ஜெபிக்கிற பாருங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தர்றது யாரு, பிசாசு. என்று கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இந்த மாதிரி எண்ணம் வந்த உடனே சோர்ந்து போய், ஆமா இன்னும் சில நேரத்தில் எப்படி சொல்லுவான்னா, நீ ஜெபம் பண்ணதெல்லாம் நடக்குதா, நீ கேட்டதெல்லாம் நடந்துருச்சாமா வாழ்க்கையில, இப்ப மட்டும் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேட்பான். பாருங்க, இதெல்லாம் நம்ம தூக்கி தூர வச்சுட்டு அதுதான் நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றோம். அப்ப இந்த முறையில ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் காரியங்கள் நடக்க போகுது. அப்போ உங்க காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா முதல்ல இந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். என்ன மைண்ட் செட்டுக்கு வரணும், நான் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்போ நான் ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஒரு வசனம் வாசிப்போம், ஏசாயா 55:11. ஞாபகம் இருக்கா? நம்ம போன வாரமும் வாசிச்சோம் அந்த வசனத்தை. ஏசாயா 55:11. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றாரு பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு வாய்க்கும். அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம்லாம் எப்படி இருக்கா, கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அதை பேசுகிறாரோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவரிடத்துல திரும்பும். அப்ப கர்த்தருக்கு இந்த வல்லமை இருக்கு அப்படின்னா, கர்த்தர் பேசி ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னா, ஏன்னா அந்த முழு உலகத்தையும் பார்க்கும்போது நான் சொன்னேன்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படிதான் சிருஷ்டித்தாரு, பேசி பேசி தான் சிருஷ்டித்தார். ஆமா தானே? சிருஷ்டிப்புல பார்க்கிறோம்ல, கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம்
உண்டாயிற்று. கர்த்தர் ஆகாய விரிவை பார்த்து சூரியனும் சந்திரனும் உருவாக வேணும்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, அப்படியே ஆயிற்று. அப்ப சிருஷ்டிப்பை எப்படிதான் நடந்திருக்கு? பேசி பேசி தான் நடந்திருக்கு. அப்ப சிருஷ்டிப்பே பேசி பேசி நடந்திருக்கு. அப்படின்னா இங்க கர்த்தரும் சொல்றாரு, நான் பேசின வார்த்தை ஒண்ணு கூட வெறுமையா திரும்பாது. நான் எந்த நோக்கத்தோடு பேசணனோ, நான் எதுக்கு பேசணனோ அது நடந்து முடிஞ்சிட்டு தான் என்கிட்ட திரும்புன்னு சொன்னாருன்னா, இப்ப கடவுளுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் நானு. அப்ப நான் பேசுற வார்த்தையும் என்கிட்ட வெறுமையா திரும்புறது இல்லை. நீங்க சுகத்துக்குரிய வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை போய் முதல்ல அந்த கிரியையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட வரும். ஒரு சில நேரத்தில் நீங்க தவறானதை நம்பி தவறானதை பேசுனீங்கன்னா அது போய் அந்த காரியத்தை செய்யும். அப்ப கர்த்தர் பேசுற எந்த வார்த்தையும் அவர்கிட்ட வெறுமையா திரும்புறது இல்லை. அப்படின்னா நம்ம பேசுற எந்த வார்த்தையும் நம்மள்கிட்ட வெறுமையா திரும்புறது இல்லை. உங்களுடைய பேச்சில் நம் கவனமா இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனம் என்னன்னா, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், அது நான் என் வாயிலிருந்து புறப்படுற எல்லா வார்த்தையும் ஒரு வார்த்தை கூட வெறுமையா திரும்பாது. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடக்குது. பாருங்க, என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்யும். நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு வைக்கும். அப்ப என்ன தெரியுது நமக்கு? 100% சக்சஸ் ரேட். கர்த்தர் பேசுற வார்த்தையில 100% என்ன இருக்குது? சக்சஸ் இருக்கு. ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே நிறைவேறிதான் தீரும். அப்ப நீங்களும் நானும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். அதனாலதான் தப்பி தவறி கூட தெரிஞ்சு தெரியாம கூட என்ன பண்ணிடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடவே கூடாது. ஏன்னா அது போய் அது காரியத்தை நிச்சயமா செய்யும். நிச்சயமா அந்த காரியத்தை செய்யும். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது உங்க மனநிலைமை எப்படி இருக்கணும்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், நான் சும்மா ஒரு சாதாரணமான மனுஷன் இல்லை, ஏதோ இன்னாருக்கு பிறந்த மனுஷன், இந்த இடத்துல பிறந்திருக்கேன், இந்த வேலை செய்கிறேன், அதனால ஏன் அதிகாரம் இவ்வளோதான். இல்லை இல்லை, நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் எவ்வளவு இல்லைங்க சாதாரண மனுஷங்க நீங்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. கடவுளுக்கு பேசுகிற தன்மை இருக்கு, ரெண்டாவது நமக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த தன்மையை சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஸோ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் செட்டில் நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, ஏன் வார்த்தைகள் முக்கியம்? அடுத்த காரியம் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், நம்முடைய வார்த்தைகள் விதைகளை போன்றது. நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? சீட் மாதிரி, விதைகள் மாதிரி. நீங்கள் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, விதைக்கிறவன் என்ன பண்ணான்னா விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கும்படிக்கு என்ன பண்ணா புறப்பட்டு போனான். விதைக்கிறவன் விதைக்கும்படிக்கு புறப்பட்டு போனான். வார்த்தைகள் விதை போன்றது. நிறைய நேரத்தில் பாருங்க, நம்முடைய சிந்தனை எப்படி என்ன சொல்லுது? நான் ஜெபிச்சேன் ஆனால் இன்னும் நடக்கலை, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. முதல்ல அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையா இருந்து ஜெபிக்கிறேன்ற மைண்ட் செட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, ஜெபம் என்பது ஒரு விதை போன்றது. நான் ஜெபத்தில் வார்த்தைகளை சொல்லும்போது அது விதை போல போய் என்ன பண்ணுது? ஒவ்வொரு இடத்துலையும் விழுகிறது. எப்படி அவன் பாருங்க, அவன் விதையை தூவி எரியும் போது அந்த விதை பல்வேறு இடத்துல போய் என்ன பண்ணுது? விழுவுது. பாருங்க, பல வகையான விதைகளும் என்ன இருக்கு உலகத்துல காணப்படுது. ஒவ்வொரு வகையான விதையும் ஒவ்வொரு காலத்துல என்ன பண்ணும்? வளரும். பனைமரத்தை வச்சோம் அப்படின்னா, பனைமர விதையை போட்டோம்னா அந்த பனைமரம் வளர்றதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. இல்லைங்க வேப்ப மரம் தான் வைக்கிறோம் அப்படின்னா அது வளர்றதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. இல்லைங்க செம்பருத்தி பூ தான் வைக்கிறோம் அப்படின்னா அது வளர்றதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க வார்த்தைகளை பேசும் பொழுது, அந்த வார்த்தைகள் போய் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு கால அளவு இருக்கு. நிறைய நேரம் எடுத்தோன்னு என்ன பண்ணிடாது, எல்லாமே வளர்ந்துடாது. எடுத்த உடனே ஒரு வருஷத்துல எங்கேயோ போயிட்டாங்க. இல்லை 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 இல்லை, கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, காலங்கள் ஆக வேண்டியது இருக்கு. சில நேரங்களில் சில ஜெபங்கள் வருடங்கள் ஆகலாம் நிறைவேறதுக்கு.
சில நேரம் சில ஜெபங்கள் நம்ம செய்து முடித்து காரியங்களை பார்ப்பதற்கு மாதங்கள் ஆகலாம், நாட்கள் ஆகலாம். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அது விதையை போன்றது. அது போய் என்ன பண்ணப்படுது, விதைக்கப்படுகிறது. விதைச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு, விதைச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு நடைமுறை இருக்கு. அது எடுத்த உடனே சல்லுன்னு வளர்ந்துட முடியாது. உங்களுடைய ஜெபங்கள் பலன் தரக்கூடியவைகள். நீங்க வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஏன் வசனம் சொல்லி ஜெபிக்கணும்? 14வது வசனம் இப்படி சொல்லுது, அந்த ஒவ்வொரு விதைகளும் என்னது, கர்த்தருடைய வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப நீங்க நல்ல நிலத்துல நல்ல ஜெப வேலையில நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் வசனத்தை விதைக்கும் பொழுது அது 30, 60, 100 பலன் தரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விதை வளர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். நிறைய நேரம் என்ன பண்ணிடுவோம், விதைச்சிட்டோம் அவ்வளவுதான் போங்க, அது வளருதோ வளரலையோ அப்படின்னு போயிடக்கூடாது. விதைச்ச பிற்பாடு தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நிறைய நேரம் இந்த காத்திருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரமா இருக்கு. ஜெபம் பண்ணிட்டேன், அது எப்படி நடக்குதோ இல்லை பாருங்க, அது ஒரு ப்ராசஸ். நீங்க வசனம் 26, 27 அதே அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. 26ஆம் வசனம், 27ஆம் வசனம் 26, 27. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவர் ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழுத்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப தேவர் ராஜ்யத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுது, விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்டு அது வளர ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நேரம் நீங்க காத்திருக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் யூஸ்லெஸ் ஜெபம் கிடையாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு வீணான ஜெபம் கிடையாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் நடக்கும். ஆனா அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கணும், காத்து கொண்டிருக்க வேண்டும். சுகத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ண பிறகு என்ன பண்ணணும், கொஞ்சம் காத்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சிருக்கேன், அது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். அது பலன் கொடுக்காம இருக்கவே இருக்காது. அதான் வசனம் சொல்லல, தண்ணீரின் மீது உன் ஆகாரத்தை போடு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பலனை நிச்சயமா நீ காண்பாய். நீங்க நிச்சயமா அறுவடையை பார்ப்பீங்க. நிச்சயமா ஒரு காரியம் நடந்தே தீரும். விதையை விதைக்கணும். விதை என்பது வசனம். ஸோ உங்க வசனத்துல நீங்க ஜெபத்தை விதைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஜெபத்தை விதைச்சுக்கிட்டே இருங்க. விதைச்சிட்டீங்களா, ஜெபம் பண்ணிட்டீங்களா, கர்த்தருக்கு நன்றி, நிச்சயமா அதை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, வசனத்தை ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஜெபம் நடக்குதா இல்லையா, ஏதாவது நடந்திருக்கா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா, நடக்குமா நடக்காதா, இப்படியே பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு சமம்னா, விதைச்ச விதைய திருப்பியும் நோண்டி திருப்பியும் எடுத்து பார்த்து இன்னும் வளரல, திருப்பியும் வச்சு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஆண்டவரே வளர்ந்துருச்சா, வளரல, திருப்பியும் எடுத்து பார்த்து கொஞ்சம் அது வளருமா, அது கனி தருமா, அது கனி தராது. நீங்க சந்தேகப்பட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அப்பப்ப அந்த விதையை எடுத்து பார்க்கறதுக்கு சமம். நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்களா, முழு நிச்சயமாய் நம்புங்க, அந்த கனி அந்த விதை வளர்ந்து நிச்சயமாய் கனி கொடுக்கும். நீங்க கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்க. நீங்க சும்மா ஏதோ ஒரு வீணான வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணல. சோ நீங்க ஜெபிக்கும் பொழுது வசனத்தை சொல்லி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். மூணாவது சொல்றேன், நீங்க வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்க, ஓகே. அடுத்து என்ன பண்ணணும், உங்க விசுவாசத்தை என்ன பண்ணணும், அதுக்கு நேராக செலுத்த வேண்டும். நான் ஜெபித்திருக்கிறேன், நிச்சயமாய் அந்த காரியம் நடக்கும் என்கிற விசுவாசம் நமக்குள்ள ஆழமாய் இருக்க வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சீஷர்கள் இயேசு கிட்ட வராங்க. இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். வர்த்திக்க பண்ணும்னா என்ன, கொஞ்சம் விசுவாசம் குறைவா இருக்கு, கொஞ்சம் விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசுட்ட வந்து கேட்கும் போது அங்க இயேசு என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் அங்க மாறுதலா புரியும். அதே அதிகாரத்துல அடுத்த வசனம் சொல்லுது,
அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம விசுவாசம் பெருகினதுக்கு அப்புறம் தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா? நான் நல்லா ஸ்ட்ராங்கா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், நான் நல்லா என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த வெயிட்டை தூக்கி பார்த்துடுறேன். இந்த வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்கோ அது தகுந்தாப்புல நான் போய் என்ன பண்ண போறேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த வெயிட்டை தூக்க போறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. உங்க வாழ்நாள் ஃபுல்லா நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு இத்தனை எடை இருக்கேன், இந்த இத்தனை எடையை குறைச்சிடுறேன் அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஆனா எடுத்த உடனேயே நீங்க என்ன பண்ண முடியாது, சல்லுன்னு போய் அந்த இடத்துல போய் ஒரு 10 நாள்ல நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு யாருமே செய்ய முடியாது. ஒரு துரித காலத்துல பலன் எதுக்குமே கிடைக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது அவசியம். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, இல்ல கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்தா போதும் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, விசுவாசம் நமக்குள்ள எப்ப வர்த்திக்கும், விசுவாசம் நமக்குள்ள எப்ப பெருகும் அப்படின்னா, ஏதோ எனக்கு 100% விசுவாசம் வரட்டும் அப்புறம் சொல்ற ஆண்டவரே அது நடக்கும் அப்படின்றது கதை இல்லை. உங்க விசுவாசம் பெருகணும்னா நீங்க முதல்ல வார்த்தை என்ன பண்ணணும், பேசணும். நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கர்த்தருடைய வசனத்தை பேச 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 உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். உங்க விசுவாசம் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னும் விசுவாசம் வளரணும் அப்புறம் நான் ஜெபம் பண்றேன் நடக்கும் இல்ல. நீங்க இப்பொழுதே என்ன பண்ண ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க இப்பொழுதே கர்த்தருடைய வசனத்தை பேச ஆரம்பிங்க. நீங்க இப்பொழுதே ஜெபிக்கும் பொழுது, இப்பொழுதே கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது விசுவாசம் படிப்படியா அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஆண்டவர் சொல்றார், கடுகு விதை, கடுகே குட்டியோண்டு, அதுக்கு விதை இருந்துச்சுன்னா எவ்வளவு சின்னதா இருக்கும், அந்த விதையால விசுவாசம் இருந்தா போதும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வசனத்தை பேச 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 உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை எடுத்து அதை அப்ளை பண்ண நிச்சயமா உங்க வாழ்க்கையில காரியங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பேசுங்க, நீங்க ஜெபிங்க, காரியங்கள் நடக்கும்னு சொல்றாரு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்றாங்க. ரொம்ப கவனமா கவனிக்கணும். கிறிஸ்தவம் இன்னைக்கு ஆழமாய் வேறு ஒன்றாததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எனக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாரு. யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்து, இல்லை அப்படி யாரும் வரமாட்டாங்க சொல்றேன், வந்தா நீங்க கரெக்டாக டீல் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் செய்வார்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யாராவது ஒருத்தர் உங்களுக்காக உபவாசம் இருக்கேன் பிரதர், 3 நாள் உபவாசம் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், என்ன ஜெப குறிப்பு சொல்லுங்க, நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தர் செய்வார் அப்படின்னா, கர்த்தர் அந்த மாதிரி சிஸ்டம் பைபிளை வைக்கல. சரியா? அந்த மாதிரி சிஸ்டம் பைபிள் கர்த்தர் வைக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன் விசுவாசத்தினுடைய நீதிமான் பிழைப்பான். உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க எடுத்து கர்த்தருடைய வசனத்தை பேசுங்க. போய் எதுக்கு எடுத்தாலும் யார்கிட்டயாவது ஜெபம் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க தான் காரியங்களை செய்யணும். பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு ஜிம்முக்கெல்லாம் போனீங்க, ஜிம் போயிருந்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஸ்பாட்டர்னு என்னன்னா, நீங்க ஒரு வெயிட் எடுத்து என்ன பண்ணுவீங்க, ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அவர் லைட்டா வந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் உதவி செய்வார். ஓகே தூக்கலாம், உதவி செய்வார். பாருங்க, மித்தவங்க ஜெபம் நம்ம லைஃப்ல அப்படிதான். ஒருவேளை நீங்க இல்லை கொஞ்சம் சோர்வா இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னா மித்தவங்க ஜெபம் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யும். அதுக்கு மித்தவங்க ஜெபம் உதவியே செய்யாதுன்னு நான் சொல்லலை. அது ஒரு ஸ்பாட்டர், லைட்டாக தான் வெயிட் கொடுப்பாரு. நீங்க தான் என்ன பண்ணணும், சில ஜெபங்கள் சில நேரத்தில் உதவியா இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சில நேரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, ரீஹேப் போகிறோம், அது ட்ரைனிங் ஃபிசியோதெரப்பி போகிறேன் அப்படின்றப்ப ஒரு நிச்சயமாக உதவி நமக்கு தேவை. ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்க உதவி செய்வாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் ரொம்ப நமக்கு கடினமான நேரங்களில் வசனமே சொல்லுது, வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது, சுகவீனமாக இருக்கும் பொழுது உங்கள் சபையார்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு வசனம் சொல்லுது. இப்போ வியாதியஸ்தருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுது. நம்மளால் ஜெபிக்கவே முடியாத நேரத்தில் இன்னொருத்தவங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னா அது ஓகே.
ஆனால் நம்மளால் ஜெபிக்க முடியும், நம்மளால் விசுவாசிக்க முடியுன்ற நேரத்தில் நம்ம தான் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் போய் யாருக்காவது ஜெபம் பண்ணுவோம். என்னை விட அவருக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குது, என்னை விட ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர், அவர் டைரெக்டாக கடவுள்கிட்ட பேசுவார். எல்லாருக்கும் சேம் கடவுள், எல்லாருக்கும் சேம் ஆக்சஸ், அதாவது எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட பேச முடியும். அவர் பேசினா சீக்கிரமாக கேட்பாரு, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நேரடியாய் கேட்கிறாரு. அப்போ மித்தவங்க ஜெபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, நீங்கள் வசனத்தை விதைக்க ஆரம்பிங்க. அப்படிங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது முதல் விஷயம் உங்கள் மனசில் ஞாபகம் இருக்க வேண்டியது, நான் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ரெண்டாவது, நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் விதைக்கிறேன், விதை கர்த்தருடைய வசனம். நான் வசனத்தை விதைச்சி அந்த வசனம் வளர்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? வெயிட் பண்ணணும். மூணாவது, நான் அந்த வசனத்தை விதைச்சி வெயிட் பண்ணுற காலகட்டத்தில் எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். நான் விசுவாசம் இல்லாமல் நடக்குமா நடக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. நான் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். நான் தொடர்ந்து ஜெபிக்க 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 என் விசுவாசம் பெருகும். நான் அந்த காலம் வர்ற வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்க முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஏன் ஜெபத்தில் உங்கள் சரியான வார்த்தையை பயன்படுத்தணும்? ஏன்னா உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு கடிவாளத்தை போன்றது. என்ன மாதிரி? உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் கடிவாளம். கடிவாளம்னா என்ன? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஒரு குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு குதிரையை லெஃப்டில் திருப்பணுமா இல்லை ரைட்டில் போகணுமான்றதுக்கான ஒரு ஒரு கடிவாளம். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹேண்ட்பார் மாதிரி, அல்ல ஒரு காரோட ஸ்டீரிங் வீல் மாதிரி. எது? நம்முடைய வார்த்தை. உங்கள் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையினுடைய நீங்கள் வாழ்க்கையில் எப்படி போகணுன்ற அந்த ஸ்டேரிங் வீலை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிறார். அதான் ஜெபம், அதான் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எங்கே போகணுன்ற முடிவை யார் எடுக்க போகிறா? நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க, நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இந்த திசையில் போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ண போகிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்கிறது இல்லை, எல்லாம் யார் பார்த்துப்பா? அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து பாருங்க. அது கர்த்தர் என்ன பண்ணிப்பாரு? அதெல்லாம் கர்த்தர் டீல் பண்ணிப்பாரு. இல்லை 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 இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கணும். ஆனால் லைஃப்பில் நல்லா நடந்துட்டு இருக்கா எல்லாமே? இல்லை, சில விஷயங்கள் எக்கத்தப்பா நடக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எந்திரிச்சு ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். பார்த்துக்கலாம். சில பேர் இந்த பார்த்துக்கலான்ற வார்த்தையை தயவு செஞ்சு யாரும் அதை உபயோகிக்காதீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படிலாம் பார்த்துக்கலான்னா நம்ம ஒரு பெரிய பலசாலி அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அடுத்து என்ன செய்யறதுன்னு என்ன கிடையாது, ஐடியா கிடையாது. ஐடியா இல்லாத ஆள் தான் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. சரியா? ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய கடிவாளம் உங்கள் கையில் இருக்கு. உங்கள் வாழ்க்கை எப்படி போகணுன்றதை முடிவு பண்ணுறது உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய ஜெபம். நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணல அப்படின்னா, நீங்கள் தெரிந்தெடுக்க மறக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு திசைக்கு போகும். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஏரோப்ளைனில் போகும்போது என்ன நடக்குது? நேவிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லை? நேவிகேஷன் என்ன, தானாகவே என்ன பண்ணும், அது சேர வேண்டிய திசைக்கு போய் சேரும்படிக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது ஆட்டோ பைலட் மோடில் போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஃப்ளைட் அதுவே இப்போ ஏதாவது தரையிலேருந்து வானத்துக்கு ஏறுறதுக்கு, தரை இறக்குறதுக்கு, அதுக்கு தான் பைலட் பெரிய உதவி செஞ்சால் போதும். மித்தபடி கிளைமேட் சரியாக இருந்துச்சு அப்படின்னா பிளெயின் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை இயக்கி கொண்டு அது அப்படியே போய் சேரும். சப்போஸ் இந்த பிளெயின் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சில இடத்துல லோ ப்ரெஷர் க்ளவுட் இருக்கும். அங்கே போகும்போது என்ன ஆகும்னா, டக்குன்னு இந்த ஆட்டோ பைலட் சொல்லணும், டக்குன்னு என்ன பண்ணு, கொஞ்சம் இந்த இடத்த கண்ட்ரோல் எடுத்துக்கோ, கொஞ்சம் கீழே போகணும், மாறி போகணும் அப்படின்ட்டு. திடீர்னு இந்த பைலட், ஐயோ இந்த பக்கம் ரொம்ப காற்றடிக்குது, நம்ம இப்போ சென்னை, இப்போ திருச்சியிலேருந்து கிளம்பி நம்ம மும்பை போக வேணாம், நம்ம இங்கிட்ட எங்கேயாவது போயிடுவோம், இங்கிட்டு வெஸ்ட் பெங்கால் போகலாம், இல்லை இங்கிட்டு பஞ்சாபுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் போகிற இலக்கை அந்த பைலட் மாற்ற மாட்டார். அவர் என்ன செய்வார், அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு கொஞ்சம் மேலே பறப்பார், இல்லை அதுக்கு கீழே பறப்பார். நீங்கள் காற்று அடிக்குது அப்படின்றதுனால, பிரச்சனை வருது அப்படின்றதுனால உங்கள் ஜெபத்தை நீங்கள் நிப்பாட்டக்கூடாது.
சூழ்நிலை மோசமாயிட்டே போதுன்றனால உங்க ஜெபத்தை நீங்க நிப்பாட்டக்கூடாது. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்க ஜெபம் தான் உங்க வாழ்க்கையினுடைய கடிவாளம். நீங்க ஜெபிக்க 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 அந்த காற்றினோட நீங்க கடந்து போக முடியும். அப்ப அந்த ஃப்ளைட் என்ன பண்ணுது? அந்த காற்றினோட கடந்து போகுது. அது எந்த இலக்கை அடையணுமோ அதை நோக்கி அது போகுது. உங்க வாழ்க்கையினுடைய போக்கு உங்க ஜெபத்துல தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஜெபிக்க விரும்புறீங்களா? சரியா ஜெபம் பண்ண விரும்புங்க. ஏதோ பிரச்சனை வந்துருச்சுங்க, ஏதோ நல்லா போயிட்டு இருக்குங்க, அதனால எதுக்குங்க ஜெபம்? இல்லை இல்லை, நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும்னா உங்கள் வாழ்க்கையின் கடிவாளம் உங்களுடைய ஜெபம். நீங்கள் ஜெபத்தை எடுத்து சரியாக பயன்படுத்துங்க. நீங்கள் ஜெபத்தை எடுத்து சரியாக பயன்படுத்தும் போது காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஜெபத்தில் வசனத்தை பயன்படுத்தணும். அந்த வசனத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கணும். நான் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் எது ஜெபம் பண்ணாலும் அப்படியே நடக்கும். இரண்டாவது, நான் ஜெபத்தில் வசனத்தை பயன்படுத்தணும். ஏன்னா வசனம் என்பது விதையை போன்றது. நான் விதைச்ச பிற்பாடு நான் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். மூணாவது, அந்த வெயிட் பண்ணுற காலகட்டத்தில் எனக்கு ஒருவேளை விசுவாசம் குறையலாம், இல்லை விசுவாசம் அதிகமாகலாம். ஆனால் விசுவாசம் குறையவோ அதிகமாகிறதுக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி சொல்லி ஜெபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். நான் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வசனத்தை சொல்ல சொல்ல என் விசுவாசம் அதிகமாகிக்கொண்டே போகும். நாலாவது, ஏதோ ஒரு இக்கட்டு வந்துருச்சு, பிரச்சனை வந்துடுச்சுன்றதுனால ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஜெபம் தான் என்னுடைய வாழ்க்கையின் கடிவாளம். நான் ஜெபிக்க ஜெபிக்க நான் அந்த இலக்கை நோக்கி நான் சென்று அடைய முடியும். இல்லைங்க, ரொம்ப முடியலைங்க, போதுங்க அப்புறம் டயர்ட் ஆகாதீங்க. தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுற நிச்சயமாக நடக்கும். எக்ஸாக்டாக ஜெபம் பண்ணுங்க, எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நிச்சயம் செய்வார். அதை நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களை செய்வார். அதனால் அடுத்தவங்க ஜெபம் பண்ணணும்னு என்ன பண்ணாதீங்க, எதிர்ப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் மனைவி ஜெபத்தில் தாங்க என் வாழ்க்கையே ஓடுது, வீட்டுக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணால் போதும். இல்லை, என் கணவர் ஜெபத்தில் தான் வீடே ஓடுது, ஒருத்தர் ஜெபம் பண்ணால் போதும். இல்லை இல்லை, அவங்க நல்லா இருப்பாங்க, நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் காரியங்களை செய்வார். ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் கடிவாளம். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் மாத்துவார். சில நேரம் ஆளையே மாற்ற வேண்டியதா இருக்கு. அதனால ஆளை மாத்திராதீங்க. ஆளை என்ன பண்ணுங்க? அவங்க உள்ளத்தை மாத்துறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உதவி செய்வார்.